ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க அப்பா உசுறு பொழைச்சு வரணும். எனக்கு உசுறு கொடுத்த மனுஷன் உன்கிட்ட அவருக்காக மடி என்று கேக்குறம்மா. அப்பா காப்பாத்திடுமா. எனக்கு உசுறு கொடுத்ததே ஏன் அப்பா, அந்த உசுரை காப்பாத்திடுமா. இந்தப்பா கதிரு, எப்பா அழாதையா. கதிர் வாங்கிக்கோப்பா. எப்பா கதிர, நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியும்பா. என்னோட தாலியும் உங்க அம்மாவோட தாலியும் எப்படி அடகு வைக்கிறதான நீ தயங்குற. இப்படி ஒரு நிலைமை நம்ம குடும்பத்துக்கு வந்துடுச்சேன்னு நீ வருத்தப்படுறியா? இப்ப நம்ம தாத்தா உசுறு தானையா முக்கியம். நீ எதையும் யோசிக்காம இதெல்லாம் வச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு வாப்பா. வாங்கிட்டு வாயா. கதிரு, நேரம் ஆயிட்டு இருக்குப்பா. இந்தா. ஐயா, கழுத்துல இருக்கிற வரைக்கும் தாயா இது தாலி. அதை கழட்டிட்டா அது வெறும் தங்கம்தான், அவ்வளவுதான். இந்த மாதிரி அவசர நேரத்துல உதவுறதுக்கு தான் இத தங்கத்திலேயே செஞ்சு போடுறாங்க. இத பாரு, நீ எதையுமே மனசுல நினைக்காம இத வாங்கிட்டு போய் அடகு வச்சு பணத்தை வாங்கிட்டு வாயா. கதிர், டைம் ஆயிட்டு இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் பணத்தோட வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வாங்க. ராஜசிங்கம், இவன் தயங்குறான். நீ வாங்கிட்டு கூட போயிட்டு வையா. போயிட்டு வா. ஏய், பத்திரமா பையில போட்டுட்டு போயா. அம்மாடி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம ஆளுக்கு தான் ஃபோன் பண்றாங்க. சொல்றா, அங்க என்ன நடக்குது? அண்ணா, ஹாஸ்பிட்டல்ல வேற மாதிரி நடந்து போச்சுண்ணே. என்னடா சொல்ற? 2 பேரும் தாலியை கழட்டி கொடுத்துட்டாங்களா?
ஆமாண்ணே, அந்த அம்சவனையும் ரங்கநாயகியும் 2 பேரும் போட்டி போட்டு தாலி செயினை கழட்டி கொடுத்துட்டாங்க. அதை வாங்கிக்கிட்டு கதிரும் ராஜசிங்கமா அடகு வைக்க போயிட்டு இருக்காங்க. நாங்களும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கேட்டு வரைக்கும் வந்துட்டோம். அப்ப கதிர் நகைய அடகு வச்சு பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா அந்த கிழவனுக்கு ஆபரேஷன் எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்துரும்ல? அதானே? நல்ல வேளை இவனுங்க ஃபாலோ பண்ணி போனது நல்லதா போச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த கிழவனை காப்பாத்துறதுக்கு ஒட்டுமொத்த குடும்பமும் போராடுது. ஆனா அது நடக்க கூடாது. உன் ஆளுங்க 2 பேத்துல ஒருத்தனை ஹாஸ்பிட்டல்ல இருக்க சொல்லிட்டு இன்னொருத்தனை கதிரை ஃபாலோ பண்ணிட்டு போய் கையில இருக்கிற நகைய அடிக்க சொல்லு. டேய், அக்கா சொன்னது கேட்டுச்சுண்ணே, நாங்க பாத்துக்கிறோம். டேய் டேய் டேய், ஹலோ, அரை வேக்காடுங்களா? முழுசா கேட்டுட்டு கட் பண்ணுங்க. நான் சொன்னது நகைய ஆட்டைய போடுறது மட்டும் இல்ல. ஆட்டைய போட்ட நகைய குதிரைக்கு முன்னால கொள்ளு கட்டி ஓட வைப்பாங்களே, அந்த மாதிரி அந்த சிதம்பரம் பேரன் கண்ணுல நகைய காட்டி அவனை தெரு தெருவா ஓட விடுங்கடா. அதத்தான் சொல்ல வந்தேன். அவன் கண்ணுக்கு முன்னாலேயே நகையோட நீங்க தப்பிச்சு தப்பிச்சு ஓடணும். அவனும் அதை புடிச்சிடலான்னு ஓடி ஓடி பின்னாலேயே துரத்திக்கிட்டு வரணும். பச்சை தண்ணி பல்லுல படாதுன்னு சத்தியம் பண்ணிருக்கான்ல, எவ்வளவு தூரம் ஓட முடியும்? ஒரு கட்டத்துல அவன் உடம்புல இருக்கிற எல்லா தண்ணியும் வேர்த்து வழிஞ்சு அவன் நடு ரோட்ல சுருண்டு விழணும். பணத்துக்காக போனவன் பணம் கொண்டு வந்து கட்டாததால அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த கிழவனுக்கு ஆபரேஷன் நடக்காம மண்டைய போடணும். எமாடி, இது ரொம்ப புதுசா இருக்கு. ஒருத்தனை ஓட விட்டு சோழியை முடிக்கிறது நான் பார்த்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், ஏன் நான் கூட பண்ணியிருக்கேன். ஆனா ஒருத்தனை ஓட வச்சு சோழியை முடிக்கிறத இதான் முதல் தடவை கேள்விப்படுறேன். சூப்பர்மா. அப்ப ஒரே நேரத்துல அங்க ஒருத்தன் இங்க ஒருத்தன் சாக போறானுங்க. அத்த வேற லெவல் அத்த. ஏய், தங்கச்சி சொன்னது எல்லாத்தையும் கேட்டு தானே இருக்கீங்க? ஆமாண்ணே. எதுவும் பிசுறு தட்டாம செய்யணும்டா. அண்ணா, அந்த கதிரை ரோட ஓட விட்டு தண்ணிக்கு தவிச்சு போய் தரையில விழுற மாதிரி பண்றேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கண்ணா. சூப்பர்ரா, ஜாக்கிரதை. சரிண்ணா. டேய், நீ இங்க இருந்து அண்ணனுக்கு தகவல் சொல்லிக்கிட்டே இரு. நான் உங்க பின்னாடியே போய் அந்த கதிருக்கு தண்ணியை காட்டிட்டு தாலியையும் ஆட்டையை போட்டு வரேன்.